குட் ஈவினிங் சில்ட்ரன். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் ஒரு நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெசன் நம்பர் 4, சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப், அன்றாட வாழ்வில் அறிவியல் அப்படிங்கிற பாடம் தான் இன்னிலிருந்து பார்க்க போகிறோம். ஓகே, 3 lessons are completed, totally 4 lessons in this term. So among 4 we completed 3 lessons. So now we are going to learn that last lesson. இந்த டேர்ம்ல நமக்கு 4 பாடத்துல 3 பாடம் நம்ம ஃபுல்லா படிச்சு தெரிஞ்சுட்டாச்சு. இப்போ 4வது பாடமான இந்த பாடம் தான் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்னா, அறிவியல் அறிஞர்கள், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒரு சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி வரும் என்னங்கிறது, அந்த அப்புறம் கழிவுப் பொருட்களை எவ்வாறு நம்ம வந்து வெளியேற்றணும், இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஸோ இதுல முதல்ல நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்? அறிவியல் அறிஞர்கள். ஸோ மெயினா இதுல நம்ம இந்த பாடத்துல தமிழ்நாட்டுல பிறந்த 2 அறிவியல் அறிஞர்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ரிலேட்டட் தட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனா இன்னைக்கு நம்ம அது சம்பந்தமா இன்னொரு அறிவியல் அறிஞரையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த போட்டோவை பார்த்தா அவங்களுடைய நேம் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க இந்தியாவை பொறுத்த மட்டும். எல்லா வகையான துறைகளிலும், அறிவியலை பொறுத்த வரைக்கும் கணிதம், தமிழ், ஆங்கிலம் எல்லா வகையிலையுமே நிறைய நமக்கு வந்துட்டு பெரிய பெரிய அறிஞர்கள் அப்படின்லாம் இருக்காங்க. சரிங்களா? இவங்க பேர் என்ன தெரியுமா? எஸ், விக்ரம் சராபாய். இதுதான் இவருடைய பேர். விக்ரம் சராபாய் அப்படிங்கிறவங்க தான் ஒரு மிகச்சிறந்த இந்திய இயற்பியலாளர். நம்ம சயின்ஸை பொறுத்த மட்டும் அறிவியல் பாடத்துல இயற்பியல், வேதியியல், உயிரியல்னு 3 பிரிவா படிப்போம் இல்லையா? ஒரு பிரிவிற்கும் அதுல வரக்கூடிய பல விஷயங்களை ஆராய்ச்சி செய்வாங்க. அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிசிஷியஸ்ட். அப்போ நம்ம வந்து இயற்பியல் சம்பந்தப்பட்டவர்னா இயற்பியலாளர், வேதியியலாளர், உயிரியலாளர் அப்படின்னு தான் நம்ம பிரிச்சு அவங்களுக்கு பட்டம் கொடுப்பாங்க. இவர் வந்து ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 1919ஆம் ஆண்டு, போன நூற்றாண்டு, அகமதாபாத், இந்தியால இருக்கக்கூடிய அகமதாபாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்தவங்க. இவருடைய இறப்பு 1971ஆம் ஆண்டு. இவருடைய ஆராய்ச்சி எது சம்பந்தப்பட்டது? விண்வெளி ஆராய்ச்சி. விண்வெளினாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல? மேல போகணும், அங்க என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? இங்கே இருந்து ஆராய்ச்சி செய்யறத விட அதை பத்தி நம்ம ஆராய்ச்சி செய்யறோம், அங்க போய் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இன்னும் நிறைய நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இவரை பத்தின இன்னும் ஒரு சில தகவல் தெரிஞ்சுக்கலாம். 1962ஆம் ஆண்டு விண்வெளி ஆராய்ச்சிக்கான ஒரு தேசிய குழுவை நியமிக்கிறது. விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் நம்ம வந்துட்டு நிறுவனம்ங்கிறது இஸ்ரோ தான். நம்ம இந்தியாக்காக விண்வெளி ஆராய்ச்சிக்காக நிறுவப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன், நிறுவனம்ங்கிறது இஸ்ரோ அப்படிங்கிறது தான். ஸோ சராபாய் வந்து தென்னிந்தியால தும்பா பூமத்திய ரேகை ராக்கெட் ஏவுதளத்தையும் அமைச்சது. இயற்பியலாளரின் அவருடைய மரணத்துக்கு அப்புறமா நம்ம எப்பயுமே கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு அப்படிங்கிறதும் அவருக்கு கிடைச்சது. ஹோமி பாபா தலைமையில் சராபாய் தலைவராக இவர் வந்துட்டு நியமிச்சாங்க. யாருக்கு பதிலாக நமக்கு வந்துட்டுனா, ஹோமி பாபா அப்படிங்கிற ஒருத்தருடைய தலைமையில இவர் தலைவராக நியமிக்கப்பட்டு இந்திய அணுசக்தி ஆணையம் அணு ஆராய்ச்சி துறையில பாபாவினுடைய பணிகளை எடுத்து செல்லும் சராபாய் வந்து அணுமின் நிலையங்களை நிறைய நம்ம ஏற்படுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் ரொம்ப பாதுகாப்பும், அவர் வந்து அதுக்கு தகுந்த ஒரு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறவங்க ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஸோ தொழில்நுட்பத்தின் உள்நாட்டு வளர்ச்சிக்கும் அவர் என்ன பண்ணாரு? இங்க மட்டும் இல்ல, நம்ம வந்து விண்வெளி ஆராய்ச்சிக்கும் சரி, நம்ம நாட்டுல நம்முடைய நாடு வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய அவர் பாடுபட்டாரு. தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் பயன்படுத்துது. முக்கியமாக இந்த விஷயம் ரொம்ப ஒரு
மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். விண்வெளி பயன்பாடுகள். நம்ம இப்ப எல்லா விஷயங்களும் பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. டெக்னாலஜி டெவலப்மென்ட் இஸ் ஹையர் கம்பேர் டூ லாஸ்ட் செஞ்சுரி. போன நூற்றாண்டை கம்பேர் பண்ணும்பொழுது, இந்த நூற்றாண்டினுடைய வளர்ச்சி அபாரமானது. அப்ப தரைவழி நமக்கு தொலைத்தொடர்புன்னு தான் இருந்தது. அதற்கப்புறமா தான் நம்ப என்ன பண்ணோம், இந்த காற்றின் வழியாக இப்போ மொபைல் ஃபோன்னு கண்டுபிடிச்சாங்க. கம்ப்யூட்டர், நெட்வொர்க் நெறைய விஷயங்கள் எல்லா இடங்களுக்கும் பரவிட்டு இருக்கு இல்லையா? எல்லா இடத்துல இருந்தும் நம்ம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு கிராமத்துல இருந்தாலும் Google மூலமா எல்லா நம்ம டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. அப்ப விண்வெளி பயன்பாடுகள் வளர்ச்சியின் நெம்புகோலாக பயன்படுத்துவதற்கும், செயற்கைக்கோள் தொடர்பு மூலம் இது எல்லாமே எதன் மூலம் நமக்கு வருது? சேட்டலைட் மூலமா தான் நமக்கு இவ்ளோ டெக்னாலஜி டெவலப்மென்ட் நெறைய செயற்கைக்கோள் நம்ம விண்வெளிக்கு அனுப்பிச்சு தான், நெறைய ஆராய்ச்சி செஞ்சு நம்மளுடைய இந்த ஒரு அறிவியல் துறையை மேம்படுத்துகின்றோம். அப்ப செயற்கைக்கோள் தொடர்பு மூலம் எல்லா கிராமங்களுக்கும் கல்வியை எடுத்துச் செல்லுதல். இல்லைங்களா? இப்போ மொபைல் மூலமா நீங்க எல்லாரும் எங்க இருந்தெல்லாம் எல்லாரும் படிக்கிறீங்கல்ல. ஸோ எப்படி இந்த ஒரு வாய்ப்பு அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு டெலகாஸ்ட் இல்லையா? செயற்கைக்கோள் மூலமா தான் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சு, அதுல நம்ம நெட்வொர்க்கு ரொம்ப எளிதா என்ன பண்ணிட்டு இருக்கோம், எல்லா விஷயங்களையும் நம்ப படிக்கிறோம்ல. இந்த ஒரு விஷயத்த முதல்ல நமக்கு அடியெடுத்து கொடுத்தது, ஆரம்பிச்சு வச்சது இவர்தான். இயற்கை வளங்களின் செயற்கைக்கோள் அடிப்படையிலான ஒரு தொலைத்தொடர் உணர்தல் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இவர்தான் ஆரம்பிச்சாங்க. மிக உயர்ந்த விருதான இவருக்கு பத்ம பூஷன் அப்படிங்கிற விருது 1966, பத்ம விமூஷன் அப்படிங்கிறது 72ஆம் ஆண்டு இவர் இறப்பிற்கு பிறகு இவருக்கு வழங்கப்பட்டது. ஸோ நம்மளோட இருக்கவங்கல எத்தனையோ பேர், உங்கள நீங்க பார்க்கிறவங்கள்ல நெறைய பேர் இந்த மாதிரி மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்களாக வரணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனோட என்ன பண்ணலாம்? படிக்கலாம். அந்த காலத்துல இந்த மாரி ஒரு டெக்னாலஜி கிடையாது. அப்பயுமே இவ்ளோ விஷயங்கள் எல்லாரும் நமக்காக அடியெடுத்து செஞ்சு குடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் ஈஸியா கிடைக்குது இல்லையா? ஸோ நீங்க இன்ட்ரஸ்டட் ஸ்டூடண்ட்ஸ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், ஆராய்ச்சி செய்து மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்களா இந்த மாதிரி சமூகத்துக்கு நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியுமோ கண்டிப்பா என்ன பண்ணணும், செய்யலாம். சரிங்களா? ஓகே. ஸோ சயின்ஸ் அப்படின்னா என்னதுப்பா? நமக்கு அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நமக்கு தெரியப்படுத்துவது. அறிவியல் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா, அறிந்து கொள்வது. இப்படி எடுத்துக்கலாமா? அறிந்து கொள்வது, தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். நான் இன்னைக்கு சயின்ஸ் பாடத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புதிதாக நாம் நெறைய விஷயங்கள கத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாலே அறிவியல் பாடம் தான். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல வகையான விஷயங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு விஷயம். ஏன் வான் நீல கலரா மாறுது? ஏன் பால் தயிரா மாறுது? ஏன் காய்கறி அழுகி போகுது? இப்படி ஒரு விஷயங்களுக்கும் ஆராய்ந்து நாம் தீர்வு காணக்கூடிய ஒரு பாடம் என்பது என்னது? அறிவியல் பாடம் தான். இல்லையா? ஸோ நம்மள சுத்தி பல விஷயங்கள், பல மாற்றங்கள் அப்படிங்கிறதும் நமக்கு நடக்குது. இல்லையா? ஒரே மாற்றம் இருக்கா? இல்ல. மாற்றங்கள் என்பது தான் என்னது? எப்பொழுதுமே மாறிக்கிட்டே இருக்கும். நிலையாக இல்லாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் என்ன பண்றோம்? புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அத பத்தி நெறையா தெரிஞ்சுக்கிறோம். இல்லையா? ஸோ இந்த பாடத்துல நமக்கு மாற்றங்கள் அப்படின்னு சொன்னா, அத 2 வகையாக நாம் பிரிக்கலாம். மீளக்கூடியது, மீளாதது. ரிவர்சபிள், இர்ரிவர்சபிள். இந்த மாரி 2 வகையா நம்ம என்ன பண்ணலாம்? வேதி வினைகளை நாம் பிரித்துக் கொள்ளலாம். பேப்பர எரிச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்?
பேப்பர் திருப்பியும் வராது. "டேய் தம்பி கிழிக்காதடா பேப்பர. கிழிச்சா ஒட்ட முடியுமா? வேஸ்ட்டு. பலூன் காத்த ஊதி வெடிச்சுட்டோம், கிழிஞ்சிருத்துன்னா ஒண்ணும் பண்ண முடியாது." இல்லையா? இதே கிழிக்கிறதுக்கு பதிலா பேப்பர மடிச்சா கூட என்ன பண்ணலாம்? ஒரு பேப்பர்ங்கிறத விட ஒரு ரூபாய் நோட்டு நம்ம எடுத்துக்கலாம். குழந்தை கையில ரூபா நோட்ட குடுத்ததுன்னா, அது விளையாண்டுட்டு இருக்கு. கையில அது வேல்யூபிளான திங் அது தெரியாது அந்த குழந்தைக்கு. எங்கேயாவது குப்பையில போட்டுற போது, இல்ல விளக்கு பக்கத்துல கொண்டு போயிருச்சுன்னா எரிஞ்சு போயிரும் வேஸ்ட்டு. இல்ல மடக்கி கசக்கி என்ன பண்ணா கூட நம்ம பேங்க்ல கொண்டு என்ன பண்ணலாம்? சப்மிட் பண்ணினோம் அப்டின்னா, அது எலிஜிபிள் ஆயிடும். வேல்யூபிள் ஆயிடும். இல்லைங்களா? அதுபோல ஒரு சில விஷயங்கள் மீளக்கூடியது, மீளாதது. கிழிச்சிட்டா வேஸ்ட். ஒண்ணும் பண்ண முடியாது. கசக்கினா திருப்பியும் அத ரீஃபோல்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல வகையான வினைகள் நம்மை சுற்றி டெய்லியுமே நடக்குது. அத பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பாடத்துல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது, இதுல அறிவியல் அறிஞர்கள் பத்தி தான். அறிவியல் அறிஞர்கள்ங்கிறதுலயும், தமிழ்நாட்டு அறிவியலாளர்கள் யார் யாரெல்லாம்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர்கள் யார் யாரு? சயின்டிஸ்ட் இன் தமிழ்நாடு. உங்களுக்கு யார் பெயரெல்லாம் தெரியும்ப்பா? யார் பேராவது தெரியுமா உங்களுக்கு? அறிவியல் அறிஞர்கள். நெறைய பேர்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்ச மிகப்பெரிய அறிவியல் அறிஞர் யாரு? எஸ். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா. அவங்கள தெரியாதவங்க யாருமே கிடையாது. இந்த நூற்றாண்டுல நம்மளோட இருக்கிறவங்க. நம்மளோடயே வாழ்ந்த நெறைய விஷயங்கள், நீங்கலாம் கண்டிப்பா பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்னது மிகச்சிறந்த இதே மாதிரி விண்வெளி ஆராய்ச்சிக்காக பாடுபட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. அண்ட் தென் சர் சி.வி. ராமன். நம்ம வந்து மயில்சாமி அப்படிங்கிற மாரி நெறைய பேர் நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு அறிவியல் அறிஞர்களா ஒவ்வொரு துறையிலயும் பல வகையான துறையில நெறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சு நமக்காக நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்குமே நமக்கு வந்து அறிவியலுக்குண்டான ஒரு கருத்துகள் அப்படிங்கிறது நெறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சயின்டிஃபிக் கான்செப்ட் இஸ் நாட் பெர்மனன்ட். இப்போ வந்துட்டு கருத்துகள் அப்படின்னு சொன்னாலே சயின்ஸ பொறுத்தவரைக்கும், புதுசா ஒரு கான்செப்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நியூவா அத இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்பொழுது, அத எல்லாருமே அக்செப்ட் பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. அம்மா இன்னைக்கு ஒரு புது டிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, "டேய் அது எப்படி இருக்கும்னு தெரியாதுடா. டேய் சாப்பிடாதடா, வேணாம்டா." நீங்களே பேசிப்பீங்க 2 பேர் உங்க வீட்ல 2 பேர் இருக்கீங்க அப்படின்னா. அதையே ஒரு புதுசு புதுசா அடுத்த ஒரு தடவ பண்ணும்போது, ஆமா, ஆமா போன தடவ பண்ணாங்க. நல்லா தான் இருந்தது. பார்த்துக்கலாம்." இன்னும் கொஞ்சம் சாப்பிடும்போது, இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இன்னொரு 4 தடவ அத திருப்பி திருப்பி பண்ணும்போது, "ஓகே வெரி ஃபைன்மா. அம்மா நம்ம வந்துட்டு ஒரு பெரிய என்னது ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரியே இருக்குமா." எஸ். அப்ப எத்தன தடவ ட்ரை பண்ணியிருக்காங்க? ஒரு 4 முறை அந்தே செயலை நாம் திரும்ப திரும்ப செய்யும் பொழுது. டெஸ்ட் என்டர் ஆறோம் ஸ்கூல் தொறந்து. அந்த டெஸ்ட்ல நம்ம கொஞ்சமா தான் மார்க் வாங்கியிருக்கோம். பிகாஸ் நான் வந்து அந்த டயத்துல அப்பதான் நான் என்ன சொல்லலாம், ஒரு தமிழ் மீடியத்திலருந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு போயிருக்கேன். அப்ப அந்த லாங்குவேஜ் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. லிட்டில் பை லிட்டில் ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் த லாங்குவேஜ் ஸ்கில் ஆஸ் வெல் ஆஸ் த சப்ஜெக்ட் ஸ்கில். 2யுமே நான் இம்ப்ரூவ் பண்ணினதுக்கு அப்புறமா, முதல் தேர்வில் நான் வாங்கும் மதிப்பெண் 40, கடைசி 4வது தேர்வில் நான் வாங்கும் மதிப்பெண் 80. இது போல தான் அறிவியல் அறிஞர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய கண்டுபிடிப்புகள் ஃபர்ஸ்ட் ஒரு சயின்டிஸ்ட் வந்து இது இப்படிதான் இருக்குன்னு ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. அடுத்து ஒரு 10 ஆண்டு இன்னொரு உங்களுக்கு இப்போ உங்க தலைமுறையில ஒரு சயின்டிஸ்ட் உருவாகி நீ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, அடுத்து இன்னொரு 10 ஆண்டு கழிச்சு அடுத்து வரவங்க என்ன பண்ணுவாங்க, "இத இன்னும் இப்படி டெவலப் பண்ணிக்கலாமே!" அப்படின்னு சொல்லி பல வகையான கருத்துக்களை கொண்டு வந்து தான் அத 2, 3 முறை என்ன பண்ணுவாங்க, பரிசோதித்து டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அத ஃபைனலைஸ் அப்படிங்கிறது, ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ப, ரூல் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுவோம். இதுதான்.
நியூட்டனின் முதல் விதி, இரண்டாம் விதி, மூன்றாம் விதி, அப்படி ஒவ்வொரு விதிகளையும் நிர்ணயிப்பது என்பது எளிதானதல்ல. சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய கருத்துகளையும் உடனடியா யாருமே என்ன பண்ண மாட்டோம், ஏத்துக்கவும் மாட்டோம். பல முறை பரிசோதிச்சு அதுக்கப்புறம் அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் குழுக்கள் மூலமாக அறிஞர்கள் அதனை நிரூபித்த பிறகுதான் அதை ஏத்துக்கிட்டு சரி பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க உருவாவாங்க. ஒரு சயின்டிஸ்டை சமூகம் அவ்வளவு எளிதாக டக்குன்னு ஆமா எல்லாரும் வருவாங்க, புதுசு புதுசா சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஏத்துக்கலாமா அப்படின்னு கண்டிப்பாக சமுதாயம் அதற்கு அங்கீகாரம் கொடுக்காது. அப்படி நமக்கு கிடைச்சவங்கள்ல நிறைய அறிவியல் அறிஞர்கள் இதையும் தாண்டி சாதிச்சவங்களே நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் தான் முதல்ல இருக்கவங்க. ஒரு 4-5 சயின்டிஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதுல இருந்து ஒரு 2 பேர் பத்தின டீட்டெயில் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இவர் என்ன துறையை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டா ஜெனிட்டிக்ஸ். ஜெனிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா தமிழ்ல மரபியல் அப்படின்னு சொல்லுவோம். மரபியல் அப்படிங்கிறது நமக்கு நம்முடைய மரபு சார்ந்தது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா பசுமை புரட்சி. தாவரத்தினுடைய மரபியல்ல நமக்கு கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் இங்கிலீஷ்ல நம்ம கிரீன் ரெவல்யூஷன் சொல்றத தமிழ்ல என்ன சொல்லுவோம், பசுமை புரட்சி. சோ இதற்காக இவர் ஆராய்ச்சி செஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல விஷயத்த கொடுத்திருக்காங்க. டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் அவர் என்ன துறையில சிறந்த ஒரு சயின்டிஸ்டா வந்தாங்கன்னு கேட்டா நம்ம மரபியல் துறையில எதை சாதிச்சு கொடுத்தாங்க, பசுமை புரட்சி. பசுமை புரட்சி என்பது எதில் வருவதுப்பா, விவசாயம், உணவு, பச்சையா இருக்கிறது தான் இல்லையா. சோ அதுதான் விவசாயத்துல அவர் சாதனை. நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. கோதுமை எப்படி எல்லாம் விளைவிக்கலாம், அரிசி எப்படி எல்லாம் நமக்கு நிறைய விளைச்சல் கொடுக்கும் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணவங்க. இதுவே வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னா மில்க், பால் உற்பத்தி செய்வது எவ்வாறு, எப்படி மாடுகளை பராமரிப்பது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது நான் ஜென்ரலா சொல்றது. அண்ட் தென் ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னா நமக்கு நீல புரட்சி அப்படின்னு சொன்னா ஃபிஷ், மீன்கள் சம்பந்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அறிவியல் அறிஞர்களும் நிறைய துறையில் இந்த மாதிரி ஈடுபட்டு நமக்கு ஆராய்ச்சி செய்து கொடுத்திருக்காங்க. இரண்டாவதாம் பார்க்கிறவங்க சீனுவாச ராமானுஜர். நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ பிரைஸ் பண்ணி பேசும்பொழுதோ அல்லது திட்டும் போதெல்லாம் அம்மா ஒரு பெரிய ராமானுஜரு, அப்படியே மேக்ஸ்ல டாப்பு அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாங்க இல்லைங்களா. சோ இவர் என்ன துறை, கணித துறையில் மேதை, கணித மேதை அப்படிங்கிறவர் தான் சீனுவாச ராமானுஜர் அப்படிங்கிறவர். இவருடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கலப்பு எண்கள் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு டாபிக்ல நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு நமக்கு ஆராய்ச்சி செய்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சாரி, அடுத்த சயின்டிஸ்ட் வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன். வெங்கட்ராமன் அப்படிங்கிறவரு, நீங்க ஒவ்வொரு துறை நம்ம சொன்னோம் இல்லையா, பல வகையான துறை, எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணலாம். ஹிஸ்டரியில, ஜியாகிரபியில, மேக்ஸ்ல பிஹெச்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ இந்த பிஹெச்டி, நான் நார்மலா எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க நோய் தீர்க்கும் டாக்டர் இல்லைங்களா, நமக்கு நம்மளுடைய டிசீஸ் எல்லாத்தையும் சரி பண்றவங்கள தான் எம்பிபிஎஸ் டாக்டர்னு சொல்றோம். இவங்க பிஹெச்டி படிக்கிறவங்களையும் டாக்டர் பட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதாவது நம்ம ஒரு இத மாதிரி சின்ன சின்ன தலைப்புகள் எடுத்துண்டு அதுல நம்ம என்ன பண்றோம், ஆராய்ச்சி பண்ணி அதுல ஏதோ ஒரு சிறப்பான விஷயங்களை நம்ம கொடுத்து அதை சக்சஸ்னு அந்த யூனிவர்சிட்டி ஏத்து அதுக்கு உண்டான சரியான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சு அதை அக்செப்ட் பண்ணினதுக்கு அப்புறமா நமக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் தான் இந்த டாக்டர் அப்படிங்கிற பட்டம். சரிங்களா. சோ இவங்க எல்லாருமே என்னது, மிகப்பெரிய
சயின்டிஸ்ட், அதுவும் டாக்டர் பட்டத்தையும் தாண்டி நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி செஞ்சு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இதை எல்லாத்தையுமே நமக்கு இந்தந்த விஷயம் இப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வெங்கட்ராமன் அவர்கள் என்ன துறைனா பயாலஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அறிவியல் ஒரு பிரிவு. உயிரியல்ல நமக்கு ரிபோசோமின், செல்லுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன துகள் தான் லைசோசோம், ரிபோசோம், மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், கோல்கை உறுப்புகள் அப்படின்னு பல வகையான உறுப்புகள் செல்லுல இருக்கும். அதுல ரிபோசோமினுடைய ஸ்ட்ரக்சர் பத்தின ஒரு ஆராய்ச்சி தான் இவங்க செஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க, அறிவியலாளர்கள் நமக்கு புது விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட், எஸ், நம்ம சொன்ன அடுத்த ஒருத்தர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் ஐயா என்ன துறை நம்ம சொல்லியிருக்கோம், வானூர்தி அறிவியல். எஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், வானூர்தி. எஸ், அவரு வந்துட்டு படிக்கிற காலத்திலேயே அவருக்கு இந்த ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. ஆனா அவரால படிக்க முடியல. அதுக்கப்புறமா அவர் நினைத்ததை கண்டிப்பா சாதிச்சு வந்தாங்க. ஏவுகணை தயாரிப்பு, நம்ம இவ்வளோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே எதனால நம்ம சொல்லியிருக்கோம், இந்த சேட்டிலைட் இல்லையா, இந்த சேட்டிலைட் அப்படிங்கிறது செயற்கைக்கோள் அப்படின்லாம் சொல்றோம்ல, அது போல மிசிலி அப்படிங்கிறது ஏவுகணை. அந்த மிசிலி தயாரிப்புல நிறைய விஷயங்கள் புதுசா கண்டுபிடிச்சுதான் இவர் சயின்டிஸ்ட் ஆயிருக்காங்க, அறிவியல் ஆளால். நம்ம ஒரு மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்களாக இந்த துறையில வந்திருக்காங்க. அண்ட் அடுத்தது நம்ம சர் சி வி ராமன். சர் சி வி ராமன் அவர்களும் இயற்பியல் துறைதான். சர் என்பதும் இவருக்கு கிடைத்த ஒரு பட்டம் தான், சர் அப்படிங்கிற பட்டம். சர் சி வி ராமன் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், இயற்பியல் துறையில் ஆராய்ச்சி செஞ்ச ஒரு மிகப்பெரிய அறிவியல் அறிஞர். இவர் கண்டுபிடிச்சது ஒளி சிதறல். ஒளி சிதறல் அப்படின்னு சொன்னா என்னது, லைட் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். ஒரு கண்ணாடியில் ஒளியாகப்பட்டது பட்டு வெளியே வரும்பொழுது நமக்கு பல வகையான வண்ணங்களை கொடுக்கின்றது. ஒளி என்பது சிதறலடையக்கூடிய தன்மையோடு, முப்பட்டக கண்ணாடி மட்டும் கிடையாது, தரையில படுறது. சாதாரணமா நமக்கு பளபளப்பான எந்த ஒரு மேற்பரப்புலையும் ஒளியாகப்பட்டது பட்டா எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுல அவர் என்ன பண்ணாரு, அந்த விஷயத்த நம்ம சமுதாயத்துக்கு ப்ரூஃப் பண்ணி காமிச்சாங்க. ஸோ அதுதான் இவருடைய ஆராய்ச்சி என்பது. அப்ப ஒவ்வொரு அறிஞர்களும் நம்ம ஏதோ ஒரு துறையில் அவங்க மிகப்பெரிய சாதனைகள் அப்படிங்கிற செஞ்சுதான் நமக்கு இந்த சாதனையாளர்களாக வந்திருக்காங்க. சரியா? ஸோ இப்போ பார்க்க போற இந்த ஆக்டிவிட்டி பாருங்க, சின்ன சின்னதா. சயின்டிஸ்ட், சயின்டிஸ்ட் அப்படின்னு உருவாகணும் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் பண்ணணும்? நம்ம என்ன பத்திப்பா படிச்சுட்டு இருக்கோம் இப்ப? சயின்டிஸ்ட் பத்தி தான் இல்லையா? சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி என்ன செஞ்சா நமக்கு என்னென்ன செய்யும் பொழுது அது சயின்டிஸ்ட். என்ன ஹெட்டிங் இருக்கு பாருங்க, சயின்ஸ், இன்னோவேட்டிங், அப்சர்வேஷன், எக்காலஜிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட். ஸோ இது ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு எது கரெக்டா இருக்கு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, சயின்ஸ்னா என்னப்பா? சயின்ஸ் என்பது systematic knowledge of physical world gained through the observation and the experimentation. அறிவியல் சார்ந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கும் அதற்குண்டான பரிசோதனையும் செய்யக்கூடிய ஒரு பாடத்தையே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னோவேஷன், உனக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க, ஜென்ரலா ஒரே கான்செப்ட 50 குழந்தைங்களுக்கும் கொடுக்குறாங்க இல்லையா, இன்னோவேட்டிவா பண்ணிடுவாங்கன்றாங்க, அவங்களுக்கு பிரைஸ். வாட் இஸ் மீன் பை இன்னோவேட்டிங்? எஸ், கிரியேட்டிங் நியூ ஐடியாஸ். புதுசா ஏதாவது நமக்கு கண்டுபிடிச்சு அதுல ரொம்ப அழகா புதுமையை புகுத்தி அந்த செயலை செய்யக்கூடியது தான் நம்ம என்ன சொல்றோம், இன்னோவேஷன். கிரியேட்டிங்
நியூ ஐடியாஸ். அவங்க புதுசான விஷயங்களை சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க சொல்றாங்க இல்லைங்களா? சோ கண்டுபிடி எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம சரியானபடி புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கும் பொழுதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அது என்னங்கிறத நம்மளால கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும். எஸ், தட் இஸ் அப்சர்வேஷன். நோட்டீஸ். நம்ம வந்து சுத்தி என்னெல்லாம் நடக்குது, என்ன பண்ணணும், எப்படி இதை கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம யோசிக்கணும். தட் இஸ் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது. ஓகே. எக்காலஜிஸ்ட், a person who studies the relationship between plant, animals and the environment. எக்காலஜி அப்படின்னு சொன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை. நம்ம தாவரங்கள், விலங்குகள் இவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த ஒரு தொடர்பை பத்தி யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களதான் எக்காலஜிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். எஸ், சயின்டிஸ்ட். ஹூ இஸ் சயின்டிஸ்ட் பா? Person who is trained in an area of science and whose job is to do research and solve science problem. ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து அதை கரெக்டா ஆராய்ச்சி பண்ணி அதற்குண்டான ஒரு சொல்யூஷனையும் சொல்லணும். சால்வ் த சயின்ஸ் ப்ராப்ளம். அறிவியல் சம்பந்தப்பட்ட அந்த வினாக்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒருத்தரை தான் சயின்டிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. சயின்டிஸ்ட், சயின்ஸ்னா என்ன, அப்சர்வேஷன்னா என்ன, இன்னோவேட்டிங் அப்படின்னா என்ன, எக்காலஜிஸ்ட்னா என்னங்கிறது தான் பார்க்கணும். ஓகே. ஜென்ரலா இப்போ நம்ம பார்த்த இந்த பாடத்துக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய சின்ன சின்ன கான்செப்ட் தான் இது. ஓகே. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. ஓகே. யார் பத்தி பார்க்கிறோம்? சயின்டிஸ்ட் பத்தி பார்க்கிறோம். சயின்டிஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எப்படி உருவாகணும். சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க என்னவா ஃபர்ஸ்ட் இருக்கணும் பாருங்க. கன்க்ளூஷன், ஆஸ்க் எ கொஸ்டின், கலெக்ட் த டேட்டா டியூரிங் யுவர் எக்ஸ்பிரிமெண்ட், மேக் அன் இன்டெலிஜென்ட் கெஸ் அபவுட் யுவர் ஆன்சர், டிசைன் அ ஃபேர் எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ இந்த 5 விஷயம் இதுல எது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3? ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் தயார்படுத்தணும், இல்ல ஒரு பரீட்சைக்கு தயாராகணும், எக்ஸாமினேஷனுக்குன்னா எப்படி தயாராகணும், அதுக்குன்னு ஒரு வே இருக்கு இல்லையா? அப்ப ஒரு சயின்டிஸ்டா உருவாகணும்னா இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எது, செகண்ட் ஸ்டெப் எது? சரிங்களா? முதல்ல நம்ம என்ன பண்ணணும், எது தெரிஞ்சா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். எஸ், கொஸ்டின் நமக்கு தெரியணும் இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆஸ்க் எ கொஸ்டின். எதை பத்தி ஆராய்ச்சி செய்ய போறோங்கிற வினா நமக்கு இருக்கணும். ஓகே. அண்ட் தென் அந்த வினாவிற்குண்டான விடையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? ஸோ மேக் அன் இன்டெலிஜென்ட் கெஸ் அபவுட் த ஆன்சர் டு யர் கொஸ்டின். அதை நம்ம என்ன பண்ணணும், ப்ரிடிக்ட் பண்ணணும். தட் இஸ் செகண்ட் ஸ்டெப். ஓகே. தெரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அதற்குண்டான ஆராய்ச்சியில் நம்ம என்ன பண்ணணும், ஈடுபடணும். தட் இஸ் ஸ்டெப் 3. கலெக்ட் டேட்டா டியூரிங் யுவர் எக்ஸ்பிரிமெண்ட். அதற்குண்டான ஆராய்ச்சியை நம்ம என்ன பண்ணணும், அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு என்னெல்லாம் அதை ரிசல்ட் கொண்டு வரணும். கேள்வி என்ன தெரிஞ்சிருச்சு, பதில் என்ன தெரிஞ்சிருச்சு, ஆனா அது எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், அதை செஞ்சு பார்க்கணும் இல்லைங்களா? தட் இஸ் fourth step. And then third step, fourth step, டிசைன் அ ஃபேர் எக்ஸ்பிரிமெண்ட். இதுதான் தேர்ட் ஒன். எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், பண்ணி பார்க்கணும். அந்த செய்முறை என்பது இது ஃபோர்த் ஒன். கலெக்ட் த டேட்டா. அந்த ஆராய்ச்சியில் நமக்கு கிடைத்த விடைகள் பாத்தீங்களா, திரும்ப 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 செஞ்சிருக்காங்க. எத்தனை ப்ளூ கலர், எத்தனை எல்லோ கலர், எத்தனை ரெட் கலர், ஆரஞ்சு. ஸோ அந்த மாதிரி அந்த ஆராய்ச்சியை பல முறை செய்து அதில் வரக்கூடிய விடைகள் கன்க்ளூஷன் கரெக்டா நமக்கு சரியான விடை வர வரைக்குமே என்ன பண்ணணும், அந்த செய்முறையை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அனலைஸ் த டேட்டா டு ஃபார்ம் அ கன்க்ளூஷன். கரெக்டா அதற்குண்டான முடிவு என்பது. ஸோ இதுதான் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான அடிப்படையில எல்லாரும் அவங்களுடைய ஆராய்ச்சியை அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, செஞ்சு சக்சஸ் கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அவங்களுடைய வே ஆஃப் த மெத்தடாலஜி. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2ங்கிறது. ஓகே. சோ இதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இருக்கா? கண்டிப்பா
நாங்களும் இதே போல ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டா கண்டிப்பா உருவாகுங்க. ஓகே. நாங்களும் உங்களுக்கு விஷ் பண்றோம். நீங்களும் நமக்குள்ளார ஒரு ஆர்வம்னு வந்தா மட்டும் தான் எல்லாமே சாதிக்க முடியும். ஆம்பிஷன் இருக்கணும். அதற்குண்டான ஒரு நமக்கு என்னது தயார்படுத்துதலும் இருக்கணும். அந்த மாரி இருந்தா நிச்சயமா எல்லாராலயும் எல்லாமும் முடியும். முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது. சரிங்களா? சோ இன்னைக்கு பார்த்தது இந்த லெசனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அண்ட் தென் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் யாரு என்ன அவங்களுடைய நேம்ஸ் இதெல்லாம் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சர் சி.வி. ராமன் ஐயா அவர்களை பத்தி அவருடைய கண்டுபிடிப்புகள் பத்தி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு படிச்ச இந்த பாடத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். சோ இத நீங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க. சந்தேகம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. படிக்கும்பொழுது ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.